நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கொளப்பாக்கம் ப்ராஜெக்ட் சைட்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே திருடின்ற ஊரில் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு, அதுக்காக போயிட்டு வந்தோம். அப்படியே நம்ம இந்த ப்ராஜெக்டை விசிட் பண்ணலான்னு வந்தோம். இங்கே உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். பார்க்கலாம். ரெண்டு இங்கிலீஷ் சேயிங்ஸ் பற்றி உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாமே இருக்கிறதுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, அது பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம், தெர் இஸ் நோ ராங் டைம் டு டூ ரைட் திங் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஒரு சரியான விஷயம் பண்ணுறதுக்கு தப்பான நேரம்னு எதுவும் இல்லை அப்படின்னு. அதாவது இப்போ இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒருத்தர் பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணுறீங்க, இல்லை வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, ரெடி பில்ட் ஹவுஸாக வாங்குறது எதாக இருந்தாலுமே உங்களுடைய முடிவு அது. அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம முடிவு பண்ணணும். நம்ம ரெடி பில்ட் ஹவுஸாக வாங்குகிறோமா இல்லை நம்மளாம் கட்ட போகிறோமா, இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய சூழல், நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், நம்ம அதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ண முடியும், எந்த இடத்துல நமக்கு வீடு வேணும்னு நினைக்கிறோம், என்ன பட்ஜெட்டு வேணும், நம்ம குடும்ப சூழல், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த முடிவை வேறு யாரோடைய கருத்தும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய சூழல் சார்ந்த நம்முடைய முடிவு. இது நம்மளை ஒட்டிய நெருங்கிய குடும்பத்தார், உங்கள் ஸ்பவுஸ், உங்கள் க்ளோஸ் ஃபேமிலி, இவங்களுடைய முடிவு தான் இந்த விஷயம். ரெண்டாவது இப்போ நம்ம வீடு கட்டுறதா முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடம் முடிவு பண்ணியிருப்பீங்க, ஒரு இடம் இருக்கும், இல்லைனா இடத்த வாங்கி அங்கே கட்டணும்னு முடிவு பண்ணுவீங்க. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் லேண்ட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட்னு ஒரு முடிவு பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டு அடிப்படையில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 நண்பர்கள்கிட்ட வெவ்வேறு அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ப்ராசஸில் வர்ற வெவ்வேறு தடைகளை பற்றி, வேறு ஸ்டேஜில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பற்றி பேசும்போது மேஜராக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அதுக்கான அடிப்படை விஷயங்கள் சிலது கிடைக்கும்போது டக்குன்னு முடிவு பண்ணி சரி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதை நம்ம நினச்ச மாதிரி அது ஒர்க் ஆகாமல் அதுலேருந்து வெளியில் வரவும் முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. பொதுவாக பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரைட் டிசிஷன் ராங் டிசிஷன்னு கிடையாது. நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா அதை ரைட் ஆகுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வீடு கட்டுற ப்ராசஸில் அந்த மாதிரி திங்க் பண்ணோம்னா, நம்ம ஒருத்தரை நம்பி வந்துட்டோம், அப்போ அவரை வச்சே பண்ணுவோம் அப்படின்னா அதுக்காக பெரும்பாலான பேர் முயற்சி பண்ணுறாங்க. பட் ஒர்க் ஆகாதப்போ டெஃபினட்டாக மாற்றுறதுலையோ இல்லை வேறு விதமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுலையோ தவறு இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய ஒரு அந்த கட்டத்தில் உள்ள முடிவை பொறுத்தது. எப்போவுமே நீங்கள் ஒரு வெறுமனே லாஜிக்கலாக பார்த்துட்டு ப்ரைஸு அது இதுன்னு டாக்குமெண்ட் அடிப்படையில் மட்டுமே பார்த்து முடிவெடுக்கிறத விட நம்மளுடைய உள் மனசு என்ன சொல்லுது, ஒரு மனிதர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மனநிலையை பற்றி நமக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அதாவது ஒரு பெல் அடிக்குது, எப்போ நமக்கு இது சரியாக வரும், ஒர்க் ஆகும்னு சொல்லி டெங்குன்னு ஒரு பெல் அடிக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அது பெரும்பாலும் நம்முடைய உள்ளுணர்வு போய் சொல்லாது. நம்ம ஒரு ப்ராசஸில், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் பணம் கூட குறைச்சி இல்லை வேறு விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே லாங் ரன்னில் அது மேஜரான விஷயமா இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, நம்மளுடைய மனோநிலை அப்போது எப்படி இருந்தது, இந்த மாதிரியான ஒரு இமோஷ்னல் பாயிண்ட்டு மட்டும்தான் எண்ட் ஆஃப் த டே மைண்டில் நிற்கும். பணம் கொஞ்சம் முன்ன செலவாகுது, அதை இப்போ ரெடி பண்ணுறோம், அது எல்லாமே கூட அந்த ஸ்டேஜில் ஒரு சங்கடமான விஷயமா இருந்தாலும் லாங் ரன்னில் அதெல்லாம் ஃபேட் ஆகிடும். அது காணப்படும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுடைய க்ளோஸாக இருந்து யாராவது ஒருத்தவங்க இப்போ இல்லை விலகி இருக்கிறாங்கன்னா கூட அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா, அந்த நினைவுகள் மட்டும்தான், அந்த மெமரிஸ் தான். அது மெமரிஸ் எப்படிப்பட்ட இமோஷ்னல் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நினைவு இருக்குமே தவிர இந்த பண ரீதியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் மைண்டில் நிற்காது.
ஆனால் நம்ம இன்றைக்கி வீடு கட்டும்போது அதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குங்கிறத மைண்டில் வச்சுப்போம். இமோஷனலாக நமக்கு எது சரியாக வருங்கிற அந்த நம்மளுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீடு கட்டுற ப்ராசஸில் இருக்கீங்க, ஒரு இனிஷியலாக டிசிஷன் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, யூ ப்ளீஸ் அப்பார்ட் ஃப்ரம் லாஜிக்கல் சென்ஸில் நீங்கள் திங்க் பண்ணுறதை தாண்டி இமோஷ்னல் குவார்ட்டரில் உங்களுடைய சிந்தனை என்ன சொல்லுவோம், மைண்டு உள் மனது என்ன சொல்லுதுங்கிறதையும் யோசிங்க. ஐ திங்க் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க, அதுக்கு ஒரு மார்க் கொடுங்க. உங்கள் முடிவு எடுக்கிறதுல அதுக்கு ஒரு புள்ளியை கொடுத்து மோட்டிவேஷன் எடுங்க. நீங்கள் நினைக்கிறபடி உங்கள் வீடு ரொம்ப சிறப்பாக உருவாகி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.